சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தமிழ் ஆட்ஸா இருக்கட்டும், தமிழ் வெப் சீரிஸா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸா இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரங்களுக்கும் உயிர் கொடுத்த ஒரு ஸ்பெஷலான டப்பிங் ஆர்டிஸ்ட். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ப்ளஸ் பிகினர்ஸாக இருப்பாங்க இல்லையா, டைரக்டர்ஸ், ரொம்ப டெபியூ டைரக்டர்ஸாக இருப்பாங்க, அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் நான் டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி டப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நான் வரல. ஸோ எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்பா நல்லா பாடுவார். அது மூலயமா பாட்டு பாடணுன்ற ஒரு ஆசை. நான் சென்னைக்கு வேறு ஒர்க்காக தான் வந்தேன். ஸோ வேறு ஒர்க்காக வரும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது சரி பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். நிறையா டப்பிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பூர்விகா வாங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மொபைல் வாங்குங்க, நவராத்திரி பரிசா தங்கத்தை அழுங்க. ஓகே, இப்போ நீங்க நிறைய மூவிஸ் டைலாக்ஸ் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்காகவே ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. இது என்ன பிராக்கெட்ல மறக்க மாட்டேன். உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியா இருக்கிறதாலதான் உயரத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். நைட்ல நீ தூங்கவே கூடாது, என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல எலே இசுக்கு. இப்ப நீ என் கழுத்துல தாலிய கட்டினா உன் வீடு கல்யாண வீடு, இல்லனா எழவு வீடு மாப்பிள்ளை. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை மீட் பண்ண போறோம். தமிழ் ஆட்ஸா இருக்கட்டும், தமிழ் வெப் சீரிஸா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸா இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரங்களுக்கும் உயிர் கொடுத்த ஒரு ஸ்பெஷலான டப்பிங் ஆர்டிஸ்ட். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்னு. சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை மீட் பண்ண வந்திருக்கோம். இவங்க யாருன்னா, தமிழ் வெப் சீரிஸா இருக்கட்டும், தமிழ் ஆட்ஸா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸா இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸுக்குமே உயிர் கொடுத்த ஒரு டேலண்டடான டப்பிங் ஆர்டிஸ்ட். இவ்வளவு நேரம் எனக்குமே அவங்க தான் டப் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்கள நம்ம மீட் பண்ணிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ உங்க ஸ்டுடியோக்கு வந்தோடனே உங்ககிட்ட பேசுனதுல இருந்தே நம்ம ஸ்டுடியோல எல்லாம் பண்ண வேணாம், நான் ஸ்ட்ரெயிட்டா உங்க டப்பிங் ஸ்டுடியோக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு உங்க கூட நிறைய ஃபன் செக்மெண்ட்ஸ் பண்ண போறோம், நிறைய உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம், உங்க ஒர்க்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. சோ இப்போ கரண்டா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் பிகினர்ஸாக இருப்பாங்க இல்லையா, டைரக்டர்ஸ், ரொம்ப டெபியூ டைரக்டர்ஸாக இருப்பாங்க, அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் நான் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் சாங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்லை என்னோட பேண்டோட போய் சேர்ந்து பாடுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சைட் பை சைட் போயிட்டுருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ஸ் கோச்சாக இருக்கிறதுனால வீக்லி கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, எவ்வளோ நாளாக இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 to 7 months ஆகியிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா விவி வாய்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டோட கம்பைன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்டில் ஐம் டூயிங் வித் தெம். ஸோ அது ஒர்க் ஷாப் போய் ஒரு கோர்ஸே போச்சு. அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 18 yearsல ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க, 60 yearsல ஜாயின் பண்ணவங்க அப்படின்னு ஏஜ் கேட்டகரி டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லாமல் தே ஹவ் அட்டெண்டட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஓனில் ஐம் கண்டக்டிங் இட் ஆன் கம்மிங் May 1st. ஸோ போயிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 months ஆகியிருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு ஜேர்னி உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, நான் இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. நீங்க இந்த டப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கான ரீசன் என்னவா இருக்கு? ஆக்சுவலி டப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நான் வரல. ஸோ என்னோட டிகிரி இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ஹார்டிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணேன், லைக் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. ஸோ அது முடிச்சுட்டு ஐ எம் பேஷனேட் டுவர்ட்ஸ் சிங்கிங். எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்பா நல்லா பாடுவார். ஸோ அம்மாவும் ஆக்சுவலி பாடுவாங்க, எனக்கு அண்ணா இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி சிங்ஸ், நல்லா பாடுவாங்க. அது மூலயமா பாட்டு பாடணுன்ற ஒரு ஆசை. பட் சென்னை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் சென்னைக்கு வேறு ஒர்க்காக தான் வந்தேன். ஸோ வேறு ஒர்க்காக வரும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது சரி பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். தென் ஒரு கம்பெனியில் ஒரு ஃபுல் டைம் வாய்ஸ் ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன்.
ஸோ வாய்ஸ் ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 700+ வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணேன். நிறையா டப்பிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சிங்கிங்க்கு பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்பிங் சப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி இதுதான் எனக்கு டப்பிங்க்கான ஓப்பனிங்காகவும் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஐடியாலாம் இல்லை. வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இட் ஆல் ஹேப்பன்ட். இப்போ வந்து நான் நிறைய ஆட்ஸ் வந்து உங்களோட இன்ஸ்டா பேஜை பார்க்கும்போதே வந்து நீங்க நிறைய பூர்விகா ஆட்ஸா இருக்கட்டும் நிறைய ஆட்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? இப்போ வந்து வெப் சீரிஸ்க்குன்னு தனியா அது ஒரு தனி இதுவா இருக்கும். ஸோ இந்த ஆட்ஸ்க்குன்னு பண்ணும்போது அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு பயங்கர புதுசு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா டிவியில் என்ன சொல்கிறது ப்ரோக்ராம்ஸ் நிறையா பார்ப்பேன். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பயங்கரமாக டிவி பார்ப்பேன். உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஓவர் டைமில் பார்த்துட்ருப்பேன் டிவி. அப்போ பார்க்கும்போது எனக்கு சில பேர் இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க. அது டிடியாக இருக்கட்டும், பாவனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட அந்த ஒரு ஸ்லாங் இருக்கும் இல்லையா, பேசும்போது ஒரு ஆர்ஜே ஸ்லாங் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்லாங் இருக்கும். அதை பார்த்து நான் நிறைய ரிப்பீட் பண்ணுவேன். டயலாக் சினிமாவில் ஓடுது அப்படின்னு பயங்கரமாக சினிமாவும் பார்ப்பேன். அதனால் அதை பார்த்து நிறைய ரிப்பீட் பண்ணி இட் ஹேட் ஸ்டோர்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஏதாவது ஒரு சீன் பார்க்குறேன்னா ஐ கேன் ட்ரை தோஸ் டயலாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. வாய்ஸ் ஆர்டிஸ்டாக அந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஐடியா இல்லை டப்பிங்லாம் பண்ணணும்னு. பட் அவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்ல நீ ட்ரை பண்ணி பாரு, ஒரு வாட்டி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சென்ஸ் இருந்துச்சு. இந்த டைமிங்கில் ஆரம்பிச்சா இந்த டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்னு. பாட்டு பாடும்போது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கும் இல்லையா, 1 2 3 4 1 2 3 4 இந்த பீட்டில் போகும்போது அப்படி தானே பேசணும், பாடணும். ஸோ பேசும்போது எனக்கு அந்த லிப்ஸிங்கில் பேசணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். அண்ட் ஐ ஹேட் அ வெரி குட் டீம். அங்கே நிறைய டிரெக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அது எனக்கு பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டார்டிங்காக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்க நிறைய மூவிஸ் டைலாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்காகவே வந்து ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ சில டைலாக்ஸ்லாம் வந்து நான் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க, அதே மாதிரி பேசி பார்க்க போறீங்க. அதான் உங்க டாஸ்க் இப்போ. ஓகே போயிடலாமா? ஸோ ஓகே, இப்போ என் கையில இருக்க பவுல்ல நிறைய டைலாக்ஸா இருக்கட்டும், நிறைய டாஸ்க் வந்து நான் இவங்களுக்காக வச்சிருக்கேன். ஸோ அது ஒன்னொன்னா பார்த்துடலாம். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. இது என்ன பிராக்கெட்ல? அடடா, ஆச்சரியக்குறியிலே ஆங்கர் டோன். ஆமா, ஆங்கர் டோன். அது வந்து நம்ம ஒரு ரொமான்டிக்கான ஒரு இதுல பார்த்திருப்போம். நீங்க வந்து இப்ப அத கோவமா சொல்ல போறீங்க. ஓகே. ஸோ கோவமா போகும்போது நம்ம எப்பயும் கொஞ்சம் பேசியான ஒரு டோன் சூஸ் பண்ணிப்போம். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே, ஆச்சரியக்குறி. மறக்க மாட்டேன். ஓகே, சூப்பர். ஓகே, எவ்வளவு ஒரு ரொமான்டிக்கான ஒரு டயலாக போய் இவ்ளோ கோவமா சொல்றீங்க. டாஸ்க் நீங்க கொடுத்தத நான் எப்படி நோன் சொல்லுவேன். அதே டயலாக சோகமா சொல்லுங்க. இப்பயும் சோகமா அப்படி நம்ம பேசும்போது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக பேசுவோம்ல. ஆனால் நீங்கள் இது சும்மா ஒரு டிப் தான். சோகமாக நீங்கள் பேசும்போது எப்பயும் ஒரு குட்டி சிரிப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்சுவலி இன்னும் சோகமாக இருக்கும். I'll do it. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே, ஆச்சரியக்குறி. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ அதோட ஒரிஜினல் வெர்ஷன்ல ஒன்னு போயிடலாம். ஓகே. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே, ஆச்சரியக்குறி. தேங்க்யூ. நான் முடிஞ்சிருச்சா? இன்னும் வச்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே. அச்சோ, உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியா இருந்ததுனாலதான் உயரத்துலதான். நயன்தாரா டயலாக் விஸ்வாசம் மூவில. ஆமா, கரெக்ட். உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியா இருக்கிறதால தான் உயரத்துல இருக்கேன். ஓகே, இத வந்து என்ன டோன்ல சொல்லலாம்? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். ஓகேவா? போலாம். ஓகே. உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியா இருக்கிறதால தான் உயரத்திலே இருக்கேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு டோன்ல. ஓகே, போலாம். உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியா இருக்கிறதால தான் உயரத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, அது வெச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்
இந்த இன்னும் உருட்டு நிறைய உருட்டுறீங்களே. வல்லவன் கீதா டயலாக். நைட்ல நீ தூங்கக்கூடாது, என்கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஆனா இந்த டயலாக் ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஆ. அந்த கனவுல கூட நான் தான் Okay. வரணும். ஓகே, அது நைட்ல நீ தூங்கக்கூடாது, என்கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஒருவேளை நீ தூங்கிட்டேன்னு தூங்கினேன்னு வச்சுக்கோ, அந்த அந்த கனவுல கனவுல கூட கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல, ஓகே லவ் பண்றல. பண்றல்ல. Okay. ஓகே இத எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஓகே. நைட்ல நீ தூங்கவே கூடாது, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அழுதுகிட்டே சொல்லணும். ஐயோ. ஓகே ரொம்ப எமோஷனலா நம்ம கீதா கேரக்டர் அழுதுகிட்டே சொன்னா எப்படி இருக்கும்? ஓகே. ம். ம். நைட்லாம் நீ தூங்கவே கூடாது, என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீ தூங்கினா கூட அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. சூப்பர். இப்போ நம்ம ஓஜியான கீதா வெர்ஷன்ல ஓகே. நைட்ல நீ தூங்கவே கூடாது, என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. உள்ள அப்படியே ஒரு புது வெர்ஷன் வருது. இதுதான் உங்களோட ஒரிஜினல் வெர்ஷன். இல்லைங்க, அப்படி எல்லாம் இல்லைங்க. ரொம்ப Okay, okay. சாஃப்டான ஒரு பர்சன். இல்ல அப்படி கிடையாது, கொஞ்சம் Okay. அப்படி. நெக்ஸ்ட் அது என்ன உருட்டு போட்டு. எப்போ வருவீங்க? எப்போ வரீங்க? இது வந்து இத எப்படி சொல்றது, மீம்ஸ்லாம் போட்டு இது ஒரு செம்ம ட்ரெண்டான ஒரு டயலாக். இத வந்து எனக்கு எல்லா வெர்ஷன்லயுமே வேணும், ஓகே. எல்லா எமோஷன்ஸ்லயுமே. ஃபர்ஸ்ட் சேட், ஆங்கிரி, காமெடி, ரொமான்டிக். ஓகே, சேட் போய்க்கலாம். ரொமான்டிக்கா எப்போ? ஓகே. எப்போ வரீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ வரீங்க? நெக்ஸ்ட் எமோஷன் போலாம். ஓகே, ஆங்கிரி. எப்போ வருவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ வருவீங்க? ஒரு காமெடியா ஒரு சிரிச்சுக்கிட்டே. ஓகே. எப்போ வருவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ வருவீங்க நீங்க? ஓகே, இப்போ ரொமான்டிக்கா. ஓகே, ரொமான்டிக். எப்போ வருவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ வருவீங்க? இந்த டயலாக் இப்படி ஒரு டோன் இருக்குதுன்றதே இப்பதான் தெரியும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் காத்து வாக்குல 2 காதல், சமந்தாவோட டயலாக். சமந்தா கிளைமாக்ஸ்ல பேசுற அந்த வீடியோ கால் டயலாக். ஓகே. என்னதான் நீயும் நானும் பார்க்க கியூட்டா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் உனக்கு கண்மணி தான் கரெக்ட். என்ன நான் பார்த்துப்பேன். ஓகே, இது கோவமா. என்னதான் நீயும் நானும் பார்க்க கியூட்டா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் உனக்கு கண்மணி தான் கரெக்ட். என்ன நான் பார்த்துப்பேன். ஐயோ. ஓகே சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் டயலாக். எலே இசுக்கு. ஓகே. எலே இசுக்கு, இப்போ நீ வந்து என் கழுத்துல தாலிய கட்டினா உன் வீடு கல்யாண வீடு, இல்லனா எழவு வீடு மாப்ளே. இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம விஷால் சார் கிட்ட சொன்னா அது எப்படி இருக்கும்? இதே இசுக்கு போட்டா இசுக்கு அப்படியே அது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றோம், அதுக்கப்புறம் நம்ம ரொமான்டிக்கா சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எலே இசுக்கு, இப்போ நீ வந்து என் கழுத்துல தாலிய கட்டினா இப்போ உன் வீடு கல்யாண வீடு, இல்லனா எழவு வீடுடி மாப்ளே. ஓகே, இப்ப ரொமான்டிக்கா. ஓகே, ரொமான்டிக்னு சொன்னா நீங்க வெக்கப்படுறீங்க. ஓகே ஓகே போலாம். எலே இசுக்கு, இப்போ நீ வந்து என் கழுத்துல தாலிய கட்டினா உன் வீடு கல்யாண வீடு, இல்லனா எழவு வீடுடி மாப்ளே. ஓகே சூப்பர். சரி ஓகே, இப்போ வந்து இவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, சிங்கரும் கூட. நெக்ஸ்ட் வந்து இப்போ இவங்கள பாட வச்சு நம்ம கேட்க போறோம். ஓகேவா? ஓகே ஓகே